ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக ரிமோட் கண்ட்ரோல் போட்டு எப்படி செய்கிறது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த போட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி 2 தர்மோகோல் பீசஸ் வந்து சைஸில் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இந்த 2 தர்மோகோல் பீஸையும் ஒன்றோட ஒன்று நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபெவிகாலில் யூஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 2 ஷீட்டையும் வந்து நம்ம ஒன்றா ஒட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ 2 ஷீட்டு வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோம் போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோம் போர்டையும் நம்ம ஒட்டியாச்சு. ஸோ சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் ஃபோம் போர்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ஒட்டி வச்சிட்றேன். ஓகே, இப்போ நம்மளோட போட்டு செய்கிறது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நான் கேப்பே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபோமோட யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அடுத்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 3 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து வேணும். ஸோ 2 சைடுக்கும் இன்னொரு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 2 வாட்டர் பாட்டிலையும் நம்ம சைடில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து 2 சைடுமே வந்து வாட்டர் பாட்டிலில் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து இப்போ நான் 3 வாட்டர் பாட்டிலையும் நான் ஒட்டி வச்சுட்டேன். ஸோ நம்மளோட போட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜெட் ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததெல்லாம் நம்ம கனெக்டிவிட்டியும் மற்ற விஷயங்களை செட் பண்ணலாம். இதுபோல் வந்து 2 சின்ன ஃபோம் போர்ட் பீசஸ் நான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஜெட் போட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுனால பின் பக்கம் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இன்னும் 2 ஃபோம் போர்ட் பீசஸ் நான் எடுத்து சைடு கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்ரு வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ போட்டுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம இன்ஜினை வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ 2 ஸ்டிக் வந்து நம்ம ஊனியாச்சு. ஓகே, அடுத்து நமக்கு இந்த போட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஆர்சி ரிமோட் காரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் அந்த போர்டெல்லாம் நமக்கு வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம கழட்டி அப்படியே எடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தோட இந்த போர்டு தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அதில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸும் வந்து நான் வந்து கழட்டிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன மோட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால சின்ன சைஸ் வந்து நான் மோட்ரு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த ட்ரோன் மோட்ரு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரோன் மோட்ரு வந்து நான் போட்டுக்கு செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்த போகிறேன். ஓகே, இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மோட்ரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்டிவிட்டிக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்து நான் போர்ட்லேருந்து வர 2 ஒயரில் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கனெக்டிவிட்டி தான். அதாவது அந்த போர்டில் இருக்கக்கூடிய 2 மோட்டருக்கான ஒயரை எடுத்துகிட்டு ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒயர் ஆட் பண்ணி திரும்ப வந்து நான் மோட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் காரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட எந்தெந்த ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிலனா கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜினும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் மோட்ரு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகுது நல்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடி எடுத்து ஸோ போர்டை வந்து இப்போ நான் இந்த மாதிரி கவர் பண்ணி அப்படியே ஒட்டி வச்சிடறேன் நான். ஸோ தண்ணி இதுவும் போர்டில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லுக் வைஸாகவும் நல்லா இருக்கிறதுனால செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் எடுத்து இது மேலே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இதில் ஃபோனை வச்சு ஸோ ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக செட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ளே வச்சு நம்ம இந்த பாக்ஸை வந்து ஒட்டி வச்சிட வேண்டியதான். அதில் ஸோ லைட்டாக நம்ம க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா திரும்பி அதை ஓப்பன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்மளுடைய போட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை தண்ணிக்குள்ளே விட்டு எப்படி போகுதுன்னு செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச ஆர்சி போட் வந்து செம்ம சூப்பராக வந்து போனிச்சு. ஆனால் இதில் வந்து பேட்டரி வந்து பவர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருந்தனால நம்மளோட போட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலும் போகல, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் முடியல லைக் அப்படி மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி. பாய்.